ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷல் ரெசிபி, வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. மட்டன் ரொம்ப சாஃப்டாக ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிரியாணி செய்ய தேவையான பொருள் என்னென்னா, ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே அலசி வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஆனியனை வந்து சின்ன ஆனியனை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் எந்த ரைஸில் செய்ய போகிறேன்னா, துளசி அரிசின்ற ஒரு ரைஸில் தான் வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். நான் வந்து ஒரு 2-3 பேருக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன். இந்த சின்ன ஆழாக்கில் எடுத்துக்கிறேன். இது வந்து தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இந்த 1 டம்ளர் அரிசியை தான் நான் எடுத்து இப்போ பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான மசாலாவை தான் இப்போ காட்டியிருக்கேன். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜூஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, மசாலா கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இந்த பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசியை ஊற வச்சிடுவோம். அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு நம்ம கழுவினோன்னா அரிசி 2 உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மட்டனை கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு 2 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே பிரியாணி ஒரே ஸ்டைலில் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாகவும் கொஞ்சம் மசாலா தூக்கலாகவும் செஞ்சு பாருங்கள், அடி தூள் கலக்கும். இன்றைக்கி நான் இந்த குட்டி குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்னா, பட்டை, லவங்கம், சோம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு நம்ம தேவை. பிரியாணி செய்ய தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ப்ளஸ் நெய், இது ரெண்டும் கொஞ்சம் சூடு ஏறதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், சோம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் எல்லாமே ஒன்றா சேர்த்தணும். ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் நம்ம போட்டு நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். எந்த அளவுக்கு நமக்கு இந்த ஆனியன் வதங்குதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆனியன் கொஞ்சம் வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். நல்லா வதக்கிறதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா நம்ம கொஞ்சமாக சின்ன ஆனியன் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மட்டன் பிரியாணின்றதுனால எண்ணெயும் நம்ம அதிகமாக சேர்த்தோன்னா ஒரு மாதிரி கேராக இருக்கும் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம்ன்றதுனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, புதினா இதையும் வந்து அந்த மசாலாலே சேர்த்து வதக்க போகிறோம். அப்புறமா பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்து 1 பை 1 ஒன்று நம்ம வதக்க போகிறோம். அப்புறமா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்தோம்னா சீக்கிரம் நமக்கு வதங்கி வந்துடும். இது வதக்கும் போதே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரே பிரியாணி ஸ்மெல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்மெல் தூக்கலாகவே இருக்கும். 90% நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் இது எல்லாமே சேர்த்து அந்த மசாலாலே வதக்குறோம். நம்ம இப்போ வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்குவோம். மட்டன்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிட்டோன்னா அதனுடைய காரம், அந்த ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மட்டனில் போய் அப்சர்வ் ஆகி நல்லா இழுத்து இருக்கும். நமக்கு டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா மட்டன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம தயிரை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கும். இந்த தயிரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நான் பிரியாணிக்கு சேர்த்து மொத்தமாகவே உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் வதங்குற அளவுக்கு அதை தனியாக விட்டுருவோம். இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/4 பங்கு மட்டும் நான் எலுமிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த எலுமிச்சம்பழத்தை இதிலே நான் புழிஞ்சும் விட்டுட்டேன். இதோடு சேர்த்து நம்ம இன்னும் ஒரு 2 திருப்பிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மட்டன் தண்ணி, அந்த தண்ணியை வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்குவோம். எனக்கு கரெக்டான அளவுக்கு அந்த தண்ணி இருக்குது. நான் வேறு எந்த தண்ணியும் சேர்க்கல, வெறும் அந்த மட்டன் தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற நேரத்துக்கு நம்ம வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிக்குவோம். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி, இதுதான் அளவு. இப்போ நான் குக்கரில் தம் போட்டு விசில்லாம் வைக்கல நான், ஆனால் அப்படியே லேசாக மூடி மட்டும் போட்டுட்டு நான் சும்மா தம் கட்டுற அளவுக்கு நான் குக்கரில் வந்து விசில் வைக்காமல் அப்படியே கிளறி எடுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் குக்கர் விசிலோட மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா அந்த 10 நிமிஷத்தில் அந்த ரைஸ் புழுங்குச்சுன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக வரும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம விசில்லாம் விட்டுறக்கூடாது. 10 நிமிஷம் மட்டும் ஸ்லோவாக வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் பிரியாணி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் மசாலா தூக்கலாகவும் கொஞ்சம் ஜூஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
எப்பயுமே பிரியாணி செய்யும்போது ஒரே ரைஸில் நம்ம பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ரைஸில் நம்ம ட்ரை பண்ணும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு ரைஸுக்குமே ஒரு டேஸ்ட் நமக்கு தெரியும். நம்ம கண் கூட அந்த ரைஸோடைய டேஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு நான் ஆனியன் ரைத்தாவும் அப்புறம் மட்டன் கிரேவியும் வச்சு தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இந்த ஜூஸியான மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா, மட்டன் கிரேவி, இல்லை கத்திரிக்காய் தொக்கு எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.